புதுச்சேரியின் ஆன்மா பேசுகிறேன். முத்தியால்பேட்டை உழைக்கும் மக்களும் வணிகர்களும் நிறைந்த இந்த மண்ணில் பல தசாப்தங்களாக ஒரு தீராத இருள் சூழ்ந்திருந்தது. அதுதான் தொடர் மின்தடை மற்றும் குறைந்த மின் அழுத்த பிரச்சனை. 2014 மற்றும் 15 கோடை காலங்களில் வியர்வில் நனைந்த இரவுகள், குழந்தைகளின் படிப்பு பாதிப்பு, வணிகர்களின் நஷ்டம், முத்தியால்பேட்டை மக்களின் ஒவ்வொரு நாளும் போராட்டமாகவே கழிந்தது. இந்த அவல நிலையை மாற்ற ஒரு குரல் எழுந்தது. மக்களின் வழியை தன் வழியாக உணர்ந்தார் திரு வையாபுரி மணிகண்டன் அவர்கள். 2016 சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றவுடன் அவர் கையில் எடுத்த முதல் மக்கள் பணி மக்களின் அடிப்படை தேவையான தடையற்ற மின்சாரம். அதிகாரிகளின் மேஜைகளில் கிடந்த கோப்புகளை தூசு தட்டினார். வெறும் கடிதங்களோடு நின்று விடாமல் நேரடியாக மின்வாரிய அலுவலகங்களில் முகாமிட்டு முத்தியால்பேட்டைக்கான மின் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த போராடினார். அவரது அயராத முயற்சியால் முத்தியால்பேட்டை தொகுதி வரலாற்றில் முன் எப்போதும் இல்லாத வகையில் மாற்றங்கள் நிகழ்ந்தன. மரப்பாலம் மற்றும் வெங்கடா நகர் துணை மின் நிலையத்திலிருந்து இருவழி உயர் மின்னழுத்த மின் கேபிள்கள் பதித்தும் தொகுதியின் மூலை முடுக்கெல்லாம் புதிய அதிநவீன டிரான்ஸ்பார்மர்ஸ் நிறுவப்பட்டன. பழைய துருப்பிடித்த மின் கம்பிகள் அகற்றப்பட்டு நவீன மின்சார கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டன. மக்கள் மின்சார புகார்களுக்காக காத்திருந்த காலம் மறைந்து தடையற்ற மின்சாரம் ஒவ்வொரு வீட்டின் கதவையும் தட்டியது. இன்றும் முத்தியால்பேட்டையில் தொடர் மின்வெட்டு பிரச்சனை இல்லை என்ற நிலையை மண்ணின் மைந்தன் உங்கள் வீட்டு பிள்ளை வையாபுரி மணிகண்டன் உருவாக்கி தந்தார். பதவி என்பது அதிகாரம் அல்ல, அது மக்களுக்கான சேவை என்பதை தன் செயலால் நிரூபித்தவர் திரு வையாபுரி மணிகண்டன். நம்மளுடைய மரப்பாலத்திலேருந்து வர சப்ஸ்டேஷன்லேருந்து வர பழைய லைன் எல்லாமே 30 வருஷம் ஆயிடுச்சு. அது வீணாக்கப்பட்டு வெங்கடா நகர்லேருந்து நம்ம முத்தியால்பேட்டை தனியாக பிரித்து தரேன்னு சொன்னாங்க. அது தரேன்னு சொல்லி இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் அதுக்காக எடுக்கல. பல தடவை நாங்கள் முதல்வரை சந்திச்சுருக்கோம். முதல்வர் ஆகஸ்ட் 15 டேட்டே கொடுத்தாரு. நான் குறித்து இந்த நிமிஷம் வரைக்கும் அதுக்கான எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. எங்களோட ஒற்றுமையாக இருக்குது. நாங்கள் ஒற்றுமையாக இருந்து நாங்கள் தயாராக அதே சமயத்தில் எங்களோட மக்களோட பிரச்சனைங்கிறது நீங்கள் கவனம் செலுத்தணும். நீங்கள் எதுவும் வந்து அழிக்க. இன்று முத்தியால்பேட்டையின் ஒவ்வொரு வீட்டின் ஒளியிலும் ஒவ்வொரு வணிகரின் புன்னகையிலும் அவரது உழைப்பு ஒளி வீசுகிறது. என்றும் மக்கள் மனதில் முத்தியால்பேட்டையின் உங்கள் வீட்டு பிள்ளை மண்ணின் மைந்தன் திரு வையாபுரி மணிகண்டன். முத்தியால்பேட்டை மீண்டும் உலக புகழ் பெற வாக்களிப்பீர். மண்ணின் மைந்தன் உங்கள் வீட்டு பிள்ளை திரு வையாபுரி மணிகண்டனுக்கு